நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனமானது நமக்கு மிக அழகாய், மிக நேர்த்தியாய் நமக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை என்று உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே அவர் சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், சொன்னபடி செய்வார், சொன்னபடி செய்வார், சொன்னபடி நடக்கும், சொன்னபடி வரும், சொன்னபடி கிடைக்கும், சொன்னபடி நடக்கும், சொன்னபடி நிறைவேறும். ஏன்னா அது என் ஆண்டவர் எனக்கு சொன்னது, என் தேவன் எனக்கு சொன்னது. அப்படி என்று நம்ம ஒவ்வொரு நாளும் அதை நினைக்க வேண்டும், அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், அந்த வாக்குத்தத்தத்துக்காக ஜெபிக்க வேண்டும், அந்த வார்த்தையை எண்ணி 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 நம்ம பிரயாசப்பட வேண்டும். அந்த வார்த்தையை ஆண்டவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தேவன் சொன்னது நடக்கும் நடக்கும், ஜெபிக்கும் போதெல்லாம் ஜெபத்தில் அறிக்கையிடும் போது எனக்கு ஆண்டவர் சொன்னது நடக்கும் 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 என்றே நாம் அறிக்கையிட வேண்டும். நம்ம விசுவாசத்தை வளருவதற்கு எனக்கு ஆண்டவர் சொன்னது நடக்கும், சொன்னதை எனக்கு ஆண்டவர் சொன்னபடி செய்வார் 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 செய்வார். இந்த ஆதியாகமம் 28:15 எனக்கு நடக்கும், அது யாக்கோபுக்கு மாத்திரமல்ல எனக்கு நடக்கும் என்று நம்ம பேரை சொல்லி ஆமென், ஆண்டவர் என்னோடு இருப்பார், என்னை காப்பார், என்னை இந்த தேசத்துக்கு திரும்பி கொண்டு வருவார், மீண்டும் என் வாழ்க்கையில் ஒரு மகிமையை கொண்டு வருவார், மறுரூபத்தை கொண்டு வருவார். ஆகவே அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் என்னை கைவிடாது இருப்பார். என் கண்கள் அதை பார்க்கும், என் கரங்கள் அதை பெறும், என் வாழ்க்கை அதை அடையும், என் மனசு அதில் ஒரு திருப்தி படும். அல்லேலூயா என்று நாம் நினைக்க வேண்டும். ஆமென். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நம்மை கைவிடாது இருப்பார். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நம்மை விட்டு விலகாது இருப்பார். அவர் சொன்னது எதுவோ அது நிறைவேறும். ஆமென். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் சொன்னதை செய்தார். இதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. சொன்னதை செய்தார், சொன்னதை செய்தார், சொன்னதை செய்தார். ஸ்தோத்திரம். முதலாவது, எப்படி அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதை செய்தார் அப்படி என்று சொன்னால், எதிரிகளுக்கு முன்பதாக கர்த்தர் சொன்னதை செய்தார். எதிரிகளுக்கு முன்பதாக சொன்னதை செய்தார். ஆதியாகமம் 27:41 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது, நமக்கு வாசிக்க நேரம் இல்லாதபடியினால் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ஆதியாகமம் 27:41. யாக்கோபு தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகி யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டான், தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டான். ஸ்தோத்திரம். அவனுடைய ஆரம்பமே ஒரு எதிரிகளோடு தான் ஆரம்பிக்கிறது. உன்னை கொன்று போடுவேன், உன்னை கொன்று போடுவேன். அவனுடைய ஆரம்பமே ஒரு பகையோடு ஆரம்பிக்கிறது. அவனுடைய ஆரம்பமே ஒரு எதிர்ப்போடு ஆரம்பிக்கிறது. அவனுடைய ஆரம்பமே ஒரு பெரிய கஷ்டத்தோடு ஆரம்பிக்கிறது. பெரிய விளைவை சந்திக்கிற ஒரு நிலையோடு ஆரம்பிக்கிறது. சாதாரண நிலையில் ஆரம்பிக்கவில்லை. அவனுடைய நிலை ஒரு பெரிய எதிர்ப்போடு கூட ஆரம்பிக்கிறது. எதிர்ப்போடு கூட. இப்படிப்பட்ட எதிர்ப்போடும் பகைவரோடும் பகைமைகளோடும் எதிரிகளோடும் ஆரம்பிக்கிற அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி செய்கிறார் என்று சொன்னால், அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிமித்தம் அவனுக்கு சொன்னதை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சுற்றி அநேக எதிரிகளை ஏற்படுத்தி இருந்தாலும், எதிர்ப்புகளை ஏற்படுத்தி இருந்தாலும், எதிர்க்கிறவங்க பெருகினாலும், நம்ம சுற்றி பகைவர்கள்
பகைவர்கள் பெருகினாலும் நம்மளை அழித்து விடுவேன், ஒன்றுமில்லாத ஆக்கி விடுவேன், அப்படி என்று நம்மை சுற்றி பல எதிரிகள் நம்ம எதிர்க்க வந்தாலும், ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிமித்தம் அவர் சொன்னதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் எத்தனை எதிரி வந்தாலும் நம்மளை ஒப்பு கொடுக்க விடாது. எத்தனை பகைவர் எழுப்பினாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்மளை காப்பாற்றும். எத்தனை எதிரிகள் வந்தாலும் அந்த எதிரிகளை அந்த வாக்குத்தத்தம் மிஞ்சி காக்கும். அந்த எதிரிகளுடைய எதிர்ப்புகளை மிஞ்சி காக்கும். அந்த எதிரிகளுடைய தாக்கத்தை மிஞ்சி காக்கும். அந்த எதிரிகளுடைய அழிவை மிஞ்சி காக்கும். அந்த எதிரிகளால் வரக்கூடிய பாதிப்பை மிஞ்சி காக்கும். ஆமென். அந்த எதிரிகளால் வரக்கூடிய பகையை மிஞ்சி காக்கும், பகைமையை மிஞ்சி காக்கும், விரோதத்தை மிஞ்சி காக்கும். நம்ம நினைப்போம், ஐயோ இப்படி பகைக்கிறார்களே. நம்மளுடைய பார்வையில், நம்மளுடைய மாம்ச பார்வையில், மாம்ச எண்ணத்தில் பகை தான் பெருசு, பகைவன் தான் பெரியவனா தெரிவான், அவனுடைய எதிர்ப்பு தான் பெருசாக தெரியும், எதிரி தான் பெரியவனா தெரிவான், எதிர்க்கிறவங்க தான் பெருசாக தெரிவாங்க, எதிர்ப்பான வார்த்தைகள் பெருசாக தெரியும், எதிர்ப்பான அவங்களுடைய செயல்கள் பெருசாக தெரியும், எதிர்ப்பான அவங்களுடைய திட்டங்கள் நமக்கு பெருசா தெரியும். ஆனா அவைகள் பெரியவைகள் அல்ல. யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் தான் பெரியவை. அல்லேலூயா, ஆமென். எதிரி சொன்னது நடக்கல, எதிரி போட்ட திட்டம் ஜெயிக்கல, எதிர்க்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், பகைமைகள், விரோதங்கள், குரோதங்கள் ஒரு நாளும் வெல்லல. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் தான் யாக்கோபுடைய வாழ்க்கையில சொன்னதை செய்து முடித்தது. அதே வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இந்த 2026 ஆண்டு அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். எதிரிகள் ஜெயிக்க முடியாது, எதிரிகள் வெல்ல முடியாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எதிரிகள் என்பவர்கள் தானா வரமாட்டாங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வருவாங்க. ஆமென். எதிரிகள் என்பவங்க நமக்கு தானா உருவாக மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏதாகிலும் ஒன்று நம்மிடம் இருக்கிற அவங்களுக்கு தேவைப்படும். ஆமென். அங்கே வருவார்கள். இல்லை, ஏதாகிலும் ஒரு நியாயத்தை புரட்டுவதற்கு எழும்பி வருவார்கள். இல்லை, ஏதாகிலும் ஒரு அதிகாரத்தை நம்ம மீது செலுத்துவதற்காக வருவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் ஸ்தோத்திரம், நமக்கு வரவேண்டிய முதலீடுகளில், அந்த முதலீட்டில் இன்னும் அவர்கள் கொள்ளையிடுவதற்காக எதிரிகள் பெருகுவார்கள். நமக்கு வரவேண்டிய பாக பிரிவினையில் ஸ்தோத்திரம் அதிகப்படியாய் பெறுவதற்கு எதிரிகள் வருவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடையதையே அபகரிப்பதற்காக வருவார்கள். அவர்கள்தான் எதிரிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சில எதிரிகள் ஸ்தோத்திரம் நம்மளுடைய உயர்வை பார்த்து மேன்மையை பார்த்து ஸ்தோத்திரம் அழிக்க நினைக்கிறவர்கள் இன்னொரு விதமான எதிரிகள். எந்த எதிரி எந்த வழியில், எப்படி, எந்த ரூபத்தில் நமக்கு எதிரிட்டு நேரிட்டு வந்தாலுமே கூட ஆண்டவர் சொல்லுகிறார், எதிரிகள் முன்பாக நான் சொன்னதை செய்வேன். ஆமென். வாக்கு தத்தம் சொன்னதை செய்யும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நிறைவேறும். தேவன் எனக்கு பேசின வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. எதிரி என் வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டார், எதிரியை கர்த்தர் என் வாழ்க்கையில ஜெயிக்க விட மாட்டார். என் வாழ்க்கையில ஜெயிப்பது எதுன்னு சொன்னா தேவன் எனக்குன்னு கொடுத்த வாக்குத்தத்தம் தான், தேவன் எனக்குன்னு சொன்ன வார்த்தை தான். தேவன் எனக்கென்று அவர் திட்டவட்டமாக, பிரத்யேகமாக, ஆசீர்வாதமாக, வாக்குத்தத்தமாக, தீர்க்க தரிசனமாக அவர் கொடுத்த வார்த்தை எனக்கு நிறைவேறும், எனக்கு பலிக்கும், எனக்கு கிடைக்கும். கர்த்தர் எனக்கு சொன்னதை சொன்னபடி செய்து முடிப்பார். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வாக்குத்தத்தம் பெற்ற மனுஷனுக்கு முன்பதாக எத்தனை எதிரி வந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பார்க்கும். ஆமென், ஆமென். ஏன்னா இந்த யாக்கோபு கூட ஸ்தோத்திரம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தினால எத்தனை எதிரி வந்தாலும் உன்னை கொன்று போடுவேன், நீ அந்த பட்டயத்துக்கு இரையாவாய். என்ன எதிரி வந்தாலும் சரி, அவனை ஒன்றும் அசைக்கவில்லை, நம்மை ஒன்றும் அசைக்காது. ஆமென். நம்ம வாக்குத்தத்தம் பெற்ற சபை. ஆமென்.
நம்ம வாக்குத்தத்தம் பெற்ற தேவ பிள்ளை, ஒரு ஆமேன் சொல்லுவோம். நம்ம வாக்குத்தத்தம் பெற்ற ஸ்தோத்திரம் திருச்சபை, ஆமென். நம்ம வாக்குத்தத்தம் பெற்ற தேவனுடைய அங்கீகாரம் பெற்ற பிள்ளைகள், நம்ம வாக்குத்தத்தத்தினுடைய சந்ததி, நம்ம ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்தை உடையவர்கள், வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்கள், வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள், வாக்குத்தத்தத்துக்கு உரிமையாளர், வாக்குத்தத்தத்தை நாம் பெறக்கூடியவர்கள். நம்ம மீது வாக்குத்தத்தம் இருக்கிறது, நம்மளோடு வாக்குத்தத்தம் இருக்கிறது. கர்த்தர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நம்மை கைவிட மாட்டார். எத்தனை எதிரி வந்தாலோ, எத்தனை பேர் நம்மளை கைவிட்டாலோ, எத்தனை பகைக்கிறவங்க வந்தாலோ, நேற்று அன்பாக இருந்து இன்னைக்கு பகைத்தாலும் ஸ்தோத்திரம், இப்போ அன்பாக இருக்கிறவங்க நாளைக்கு பகைத்தாலும் ஸ்தோத்திரம், அவர் நம்மை கைவிடாதிருப்பார். அவர் சொன்னதை செய்வார். ஏனென்று சொன்னால் அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாறாதவர், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆமென். அந்த வார்த்தையை நிறைவேற்ற போதுமானவர், சொன்னதை சொன்னபடி செய்கிறவர். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, செய்து முடிக்கிறவர். ஆகவே அந்த வார்த்தையின் நிமித்தம் நம்மை ஆண்டவர் காப்பார், சொன்னதை சொன்னபடி செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரியை கண்டு பயப்பட வேண்டாம். எதிரியை கண்டு நாம் ஒரு நாள் அஞ்ச வேண்டாம். மனுஷனா பலர் எதிரிகள் இருக்கலாம், சத்துருவா சில எதிரிகள் இருக்கலாம், சிலர் சபிக்கிறவங்களா ஸ்தோத்திரம் இருக்கலாம், சிலர் ஸ்தோத்திரம் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கலாம், சிலர் ஸ்தோத்திரம் நம்முடைய நன்மையை தடுக்கிறவர்களாக இருக்கலாம், சிலர் நம்முடைய நன்மைகளை அபகரிக்கிறவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம், கர்த்தர் அந்த எதிரிகளுக்கு முன்பதாக நமக்கு சொன்னதை செய்வார். இந்த ஒரு நம்பிக்கையோ ஒரு நிச்சயமோ தேவ பிள்ளையாகிய நமக்கு இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஐயோயோ எனக்கு இப்படி செய்கிறாங்களே, அதை அப்படி பண்ணுறாங்களே, இவங்களுக்கு நான் என்ன தீங்கு பண்ணேன், அவங்க ஏன் எனக்கு இப்படி பண்ணுறாங்க, அப்படி என்று நாம் அவங்கள குறித்து நாம் விவாதிக்கவோ யோசித்து கிடக்கவோ, நம்ம போட்டு சிந்தையில் குழம்பி கிடக்கவோ புலம்பி கிடக்கவோ அல்ல. ஸ்தோத்திரம், நாம் தெளிவாக இருக்கணும். யார் என்ன பண்ணாலும், யார் என்ன செய்தாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன திட்டமிட்டாலும், என்ன பிளான் பண்ணாலும், எனக்கு என் எதிரிகளுக்கு முன்பதாக என் தேவன் சொன்னது தான் நடக்கும். என் தேவன் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும். ஆமென், ஆமென். 1000 பேர் 1000 சொல்லட்டும், 1000 பேர் 1000 செய்யட்டும், 1000 காரியம் என்னை தேடி வரட்டும், ஆனால் இந்த எதிர்ப்புகள் எல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது. எனக்கு தேவன் சொன்னதை சொன்னபடி செய்து முடிப்பார். ஆமென். அவர் சொன்னது மட்டுமே எனக்கு நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதிரியை வெல்லணும், இந்த உலகத்தில் நம்ம எதிரியை இந்த பூமியில் ஜெயிக்கணும், இந்த எதிரிகளை நாம் இனம் காணணும், இந்த எதிரிகளுக்கு மேலாக நாம் தலையை தூக்கணும். நம்ம இந்த எதிரிகளுக்கு நம்ம ஜெயிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தை எடுக்கணும், அடையாளத்தை பெறணும், ஒரு வல்லமையை பெறணும், ஒரு பலனை பெறணும், ஒரு சத்துவத்தை பெறணும், ஒரு சிந்தையை பெறணும், ஒரு தெளிவை பெறணும். அப்படின்னு சொன்னால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு சொன்னதை செய்யோ அப்படின்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ, எப்போ நாம் பிரகடனப்படுத்துகிறோமோ, எப்போ நாம் அதில் உறுதி அடைகிறோமோ, அப்போ தான் ஸ்தோத்திரம் எதிரியை நம்ம வென்று விட்டோம் என்று அர்த்தம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபு ஏசா சொன்னதை, ஏசா சொல்லி மிரட்டினதை எந்த இடத்தையும் ஒரு இடத்தையும் அவன் அதை மேற்கோள் காட்டவே இல்லை, ஒரு இடத்தையும் சொல்லவே இல்லை. ஐயோயோ எங்கள் அண்ணன் இப்படி சொன்னானே, ஐயோயோ எங்கள் சகோதரன் இப்படி சொல்லிட்டானே, எங்கேயாச்சும் ஒரு இடத்த சொல்லிட்டு பற்றியா? ஒரு இடத்தையும் சொல்லலை. அப்படின்னா என்ன? தேவன் சொன்னது தான் எனக்கு. ஏன்னா அதை மட்டும்தான் 3-4 முறை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறான் இந்த 3-4 அதிகாரத்தில். 28, 29, 30, 31, 32 அடுத்த வரக்கூடிய 4 அதிகாரத்தில் உன்னோடு இருப்பேன் ஆண்டவர் சொன்னார் பாரு. அதை மட்டும்தான் திருப்பி சொல்கிறானே தவிர, உன்னை இந்த தேசத்துக்கு திருப்பி கொண்டு வருவேன் அதை தான் திருப்பி சொல்கிறானே தவிர, கொன்று போடுவேன் அவங்க அண்ணன் சொன்னதை திருப்பி வாயால் சொல்லலை. ஆமே. அப்போ கர்த்தர் சொன்னதை திரும்ப சொல்கிறா, ஆனால் எதிரி சொன்னதை சொல்லலை. ஆமே.
இன்னைக்கு நம்ம யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒன்று கற்றுக்கொள்ளணும். எதிரி சொல்லிட்டா ஐயோ சொல்லிட்டாங்களே, ஐயோ சொல்லிட்டாங்களே, ஐயோ சொல்லிட்டாங்களே, ஐயோ சொல்லிட்டாங்களே அப்படி நம்ம என்ன செய்கிறோம்? அடிச்சுக்கிறோம், குத்திக்கிறோம், விழுந்துடுறோம், பரண்டுறோம். எதிரி பேசினதை அவன் எடுத்துக்கிறதே இல்லை. ஆமென், ஆமென். ஆண்டவர் சொன்னதை மட்டுமே சொல்லுகிறான். ஆண்டவர் சொன்னதை மட்டும்தான் திரும்ப அவன் அறிக்கை எடுக்கிறான், திரும்ப பிரகடனப்படுத்துகிறான். அப்படின்னா அவன் எதிர்மறையான ஒன்றை அவன் சொல்லவில்லை. ஆமென். எதிர்மறையான ஒன்று சொல்லவில்லை, எதிர்மறையான செயலை அவன் செய்யவில்லை, எதிர்மறையான பேச்சை அவன் பேசவில்லை. அவன் சொன்னது, அவன் நினைத்தது, அவன் பண்ணினது எல்லாமே கர்த்தர் சொன்னதுக்கு மாறாக ஒன்றும் செய்யாமல் கர்த்தர் சொன்னதுக்கு சொன்னபடியே அந்த அடிப்படையிலேயே செய்தான். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அந்த நமக்கு கிருபையை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் அப்படியே நினைக்கிறேன், அந்த கிருபையை தருவாராக. ஆண்டவர் எனக்கு என்ன பேசினார் அதையே செய்கிறேன், அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஆமென். ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார், அவங்க சொன்னாங்க தான், கேட்டியா? நல்லாவே கேட்டேன். கேள்விப்பட்டியா? ரொம்பவே கேள்விப்பட்டேன். கர்த்தர் சொன்னதான் நடக்கும். சொன்னால் சொல்லி மாட்டோம், விடுங்க அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு நம்ம பதில் கொடுத்துட்டு போயிடணும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஐயோயோ அப்படி சொல்லிட்டாங்களா, இப்படி சொன்னாங்களா, ஆமாம் ஆமாம் சொன்னாங்க தான். நாம் என்ன பண்ணுறோம்? தோத்துறோம். அந்த எதிரிகளுக்கும் எதிர்மறையான காரியங்களுக்கும் செயல்களுக்கும் வார்த்தைகளுக்கும் நாம் என்ன பண்ணுகிறோம்? அதை அதிகமாக உள்வாங்குகிறோம். அது அல்ல, அது நடக்காது. ஆமென். என் தேவன் சொன்னது தான் நடக்கும். அவர் கொடுத்த வார்த்தை நடக்கும். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். சொன்னதை சொன்னபடி அவர் எனக்கு செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் சொன்னதை செய்வார். இரண்டாவது, யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை சொன்னபடியே செய்திருக்கிறார். இரண்டாவது, அவனுடைய ஏமாற்றத்தில் கர்த்தர் சொன்னதை சொன்னபடியே செய்தார். ஏமாற்றம் யாக்கோபு சந்தித்தது ஸ்தோத்திரம் முதலாவது எதிரி. இரண்டாவது அவன் சந்தித்தது ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம். அடுத்து 29வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், யாக்கோபு அவனுடைய முதல் ஏமாற்றம் இது. முதல் ஏமாற்றம், முதல் ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம். 29வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஸ்தோத்திரம் 18வது வசனத்தை வாசிக்கிறோம். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, பிரியப்பட்டு போதுமானது. 20வது வசனத்தை வாசிக்கிறோம். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். 7 வருஷம் வேலை செய்தான். ஸ்தோத்திரம். 25வது வசனம், 25, காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு, வாசிப்போம். நான் ராகேலுக்காக அல்லவா 7 வருஷம் நான் உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னை நீர் எனக்கு ஏன் வஞ்சகம் பண்ணினீர்? எல்லாரும் இந்த சம்பவத்தை சொல்லும்போது கொஞ்சம் சிரிப்பாக கேலியாக கிண்டலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு மனிதனுடைய 7 வருஷம் உழைப்பு, 7 வருஷம் காத்திருப்பு, 7 வருஷம் அவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு, அவன் பட்ட பிரியம், அவன் நேசித்த நேசிப்பு, அவன் ராகேல் மேல் வைத்திருந்த ஒரு அன்பு, அவன் அடைய வேண்டும் என்றதான ஒரு ஏக்கம், ஒரு தாகம். ஆனால் ஒரே நாளில் அவங்க மாமா லாபான் அதை நாசமாக்கிட்டார். எவ்வளவு பெரிய ஏமாற்றம், எவ்வளவு பெரிய ஏமாற்றம். ஆமாம், எவ்வளவு பெரிய ஏமாற்றம். அவன் எதிர்பார்த்தது சிறிய மகளை திருமணம் செய்ய, ஆனால் அவனுக்கு அவங்க மாமா கொடுத்ததோ பெரிய மகளை. தோத்துரு. எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றம், எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றம். ராகேலை அவன் நினைத்தான், ராகேல் மேலே பிரிய வைத்தான், ராகேலுக்காக 7 ஆண்டு காலம் உழைத்தான். ஆனால் லேயாளையோ அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லும்போது நம்ம எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு போதக மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஒரு மனிதனுடைய ஏமாற்றம் அவனுடைய அன்பிலே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும்.
தாயை விட்டு பிரிந்து வந்திருக்கிறான், தகப்பனை விட்டு பிரிந்து வந்திருக்கிறான், சகோதரனை விட்டு பிரிந்து வந்திருக்கிறான், அங்கு இருக்கிற உறவுகளை விட்டு பிரிந்து வந்திருக்கிறான், எதிர்ப்புகள் மத்தியில் வந்திருக்கிறான். இப்போ இப்படி வந்திருக்கிற இடத்துல அவன் ஒருவரை நேசிக்கிறான், அந்த ஒருவருக்காக உழைக்கிறான், அந்த ஒருவருக்காக கண்விழிக்கிறான், ஆடு மேய்க்கிறான், பாடுபடுகிறான், பிரயாசப்படுகிறான், 7 வருஷம் காத்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு கிடைப்பது வேறொன்று. எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதை அந்த இடத்துல யாக்கோபுடைய நிலையில் நாம் நிற்க வேண்டும். அந்த இடத்துல யாக்கோபுடைய சூழ்நிலை நம்ம பார்க்க வேண்டும். அந்த இடத்துல யாக்கோபுடைய மனநிலையை நம்ம பார்க்க வேண்டும். யாக்கோபுடைய ஆதங்கத்தை நாம் அறிய வேண்டும். அப்போ எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! ஆமென், எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! இது போல நம்ம வாழ்க்கையில் நிறைய நாம் ஏமாற்றங்களை ஸ்தோத்திரம் நாம் சந்தித்திருக்கலாம். ஆமென், ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தது இன்னும் நடக்கலைன்ற ஏமாற்றம், கிடைக்கலன்ற ஏமாற்றம், ஒருவேளை அதற்கு மாறாக நடந்துவிட்டதே என்ற ஏமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு சொன்னதை சொன்னபடியே செய்தார். மனுஷன் ஏமாத்தினா, தேவன் ஏமாத்தலை. மாமா ஏமாத்தினாரு, ஆனால் ஆண்டவர் ஏமாத்தலை. உறவுகள் ஏமாத்தினது, ஆனால் ஆண்டவர் ஏமாத்தலை. ஆமென். நம்பின மனுஷன் ஏமாத்தினான், ஆனால் ஆண்டவர் ஏமாத்தலை. ஆமென். அந்த இடத்துல அன்பு ஏமாற்றப்பட்டது, ஆனால் ஆண்டவர் ஏமாத்தலை. அந்த இடத்துல பிரியம் ஏமாற்றப்பட்டது, ஆனால் தேவன் ஏமாற்றவில்லை. அந்த இடத்துல அவனுடைய ஏக்கங்கள் ஏமாற்றப்பட்டது, ஆனால் தேவன் ஏமாற்றவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று காலம் தாமதித்ததை தவிர ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவனுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கவில்லை. அவன் எதிர்பார்த்ததை கொடுத்தார். அவன் எதிர்பார்த்ததுக்கு மேலாக கொடுத்தார். அவன் எதிர்பார்ப்பை விட கொடுத்தார். ஆமென். அவன் எதிர்பார்த்த ராகேலையும் கொடுத்தார். ராகேலுடைய கற்பத்தை அடைத்து ராகேலுடைய வேலைக்காரியும் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு ஸ்தோத்திரம் வழக்கத்தின்படி, முறைமைப்படி. அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்பை விட அவர் கொடுக்க வல்லவர். எதிர்பார்த்ததை விட அவர் ஸ்தோத்திரம் கொடுக்க வல்லவர். ஏனென்று சொன்னால் ஸ்தோத்திரம் ஏமாற்ற மனுஷனிடத்தில், ஏமாற்ற உலகத்தினிடத்தில், ஏமாற்றம் நம்ம பார்க்குற இடத்தில், நம்ம பார்க்கிறவர்களிடத்தில், நம்ம எங்கிருந்து வரும் என்று பார்க்குறோமோ அங்கே நமக்கு ஏமாற்றம் இருக்கலாம். ஆனால் வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் ஒரு நாளும் எங்கே கொண்டு போய் வச்சாலும் ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. ஆடு மேய்க்க வைத்தாலும் ஏமாற்ற மாட்டார், மாடு மேய்க்க வைத்தாலும் ஏமாற்ற மாட்டார், நம்ம காத்திருக்க வைத்தாலும் ஏமாற்ற மாட்டார். ஸ்தோத்திரம் நம்மளை உழைக்க வைத்தாலும் ஏமாற்ற மாட்டார், நம்மளை உயர்த்தி வைத்தாலும் ஏமாற்ற மாட்டார். ஒரு இடத்துலையும் ஆண்டவர் நம்மளை ஏமாற்ற மாட்டார். சொன்னதை சொன்னபடியே செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தில் கர்த்தர் சொன்னதை செய்தார். ஆமென். சொன்னதை செய்தார், சொன்னதை செய்தார், சொன்னதை செய்தார், சொன்னதை செய்தார். ஆனால் மனுஷன் வஞ்சகம் பண்ணினான். வசனத்தில் 25 அதுதான் முடிக்கிறது. அவன் என்ன செய்தானா? வஞ்சகம் பண்ணினான். தோத்திரம் வஞ்சகம் பண்ணினான். கேட்குறான் பார், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். யாக்கோபு லாபானை பார்த்து கேட்குறான், எனக்கு ஏன் வஞ்சகம் பண்ணினீர், துரோகம் பண்ணினீர், ஏமாத்தினீர், கள்ளத்தனம் பண்ணினீர் அப்படின்னு கேட்குறான். இது மனுஷன் செய்வது. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்வார். ஆண்டவர் வஞ்சகம் பண்ண மாட்டார். அவருக்கு வஞ்சகம் பண்ண தெரியாது. அவருக்கு ஸ்தோத்திரம் ஏமாத்த தெரியாது. அவருக்கு கள்ளத்தனம் தெரியாது. அவருக்கு களவாணித்தனம் தெரியாது. அவருக்கு புரட்ட தெரியாது. சொன்னதை மாற்றி செய்ய தெரியாது. சொன்னதை சொன்னபடியே செய்கிற தெய்வம் நம் ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். ஏமாற்றத்தில் அவனுக்கு சொன்னதை கர்த்தர் சொன்னபடி செய்தார். அல்லேலூயா.
பலரால் ஏமாற்றப்பட்டு நிற்கிறீங்களா, இல்லை ஏமாற்றத்தை வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னதை நமக்கு சொன்னபடி செய்வார். ஆமென், ஆமென். ஏமாற்றங்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக நிற்கிற நமக்கு தரமாட்டார். அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி நிற்கிற நமக்கு தரமாட்டார். அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற நமக்கு தரமாட்டார். ஆமென். யாக்கோபுடைய வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமான வாழ்க்கை. ஆரம்பம் எதிரி, போய் சேர்ந்த இடத்துல ஏமாற்றம். ஸ்தோத்திரம். ஏமாற்றம். திரும்பி வரலான்னு நினைக்கிறான். ஆனால் திரும்பி வரலான்னு நினைக்கும்போது திருப்பி பின்தொடர்ந்து ஸ்தோத்திரம் எதிரிகளும் தொடர்ந்து வருகிறாங்க. ஸ்தோத்திரம். பின்னாடியும் ஒருத்தர் துரத்திக்கிட்டு வராரு, முன்னாடியும் ஒருத்தர் துரத்திக்கிட்டு வராரு. ஸ்தோத்திரம். மூன்றாவது, கர்த்தர் எப்படி சொன்னதை செய்தார் யாக்கோபுடைய வாழ்க்கையில்னு சொன்னால், அவன் எதிர்காலத்திற்கு சொன்னதை கர்த்தர் செய்தார். அவன் எதிர்காலத்திற்கு 3A ஸ்தோத்திரம். 1, எதிரிகளுக்கு முன்பதாக யாக்கோபுக்கு சொன்னதை செய்தார். 2வது, ஏமாற்றத்தில் யாக்கோபுக்கு சொன்னதை கர்த்தர் செய்தார். 3வது, எதிர்காலத்திற்கு கர்த்தர் சொன்னதை செய்தார். ஆமென். இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுப்பாருன்னா, ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் நமக்கு பண்ணுவாருன்னா, ஒரு வாக்குத்தத்தத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் கொடுக்கவில்லை. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கும் போது அந்த வாக்குத்தத்தத்தில் நமக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்து கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த வாக்குத்தத்தத்தில் என் எதிர்காலம் இருக்கிறது, என் எதிர்கால வாழ்க்கை இருக்கிறது, என் எதிர்கால பிரகாசம் இருக்கிறது, என் எதிர்காலத்தினுடைய லட்சியம் இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, என் எதிர்காலத்தினுடைய என் ஏக்கம் நிறைவேறுகிறதா இருக்கும் என்று நாம் அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்க வேண்டும். நம்முடைய மனுஷிய பார்வையிலேயே பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய தேவன் கொடுத்த அந்த தேவ பார்வையில், ஆவிக்குரிய பார்வையில், உன்னத பார்வையில், பரலோக பார்வையில் நாம ஒரு வாக்குத்தத்தத்தை உயர்த்தி பார்க்க வேண்டும், உயர்வாய் பார்க்க வேண்டும், மேன்மையாய் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு சொன்னார்னா அந்த வாக்குத்தத்தத்தின் படி எனக்கு செய்வார். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் சொன்னது. ஆகவே இது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்? சொன்னதை சொன்னபடி செய்வார். ஆமென். அதை யாக்கோபுக்கு செய்தார், அதை எனக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய எதிர்காலத்துக்கு செய்தார், என் எதிர்காலத்துக்கு செய்வார், நிச்சயம் செய்வார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நான் இப்போ பார்க்கல, ஆனால் இனிமே நான் பார்ப்பேன். இப்போ என்கிட்ட இல்லை, இனிமே எனக்கு வரும். ஆமென். யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? இந்த யோர்தானை நான் கடந்து போகும்போது வெறும் கையும் கோலுமாய் சென்றேன், ஆனால் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு வந்தேன். ஆமென். அது யார் தந்தது? என் கர்த்தர் தந்தார். எப்படி தந்தார்? நான் போகும்போது இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு பண்ணினார், அந்த வாக்குத்தத்தத்தின் படி கர்த்தர் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவன் இந்த வருஷத்தை துவங்கும் போது சாதாரணமாக துவங்கி இருக்கலாம். இந்த நாட்களை பார்க்கும்போது வெறுமையா நமக்கு தெரியலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நாம ஸ்தோத்திரம் பெரிய ஒன்றை பார்க்க முடியாதது போல தெரியலாம். நமக்கு முன்பதாக இருக்கிற சூழ்நிலை நமக்கு அப்படி ஒரு பாடத்தை போட்டு, பிக்சரை போட்டு நமக்கு ஒரு பிரம்மையை உருவாக்கலாம். உன்னால முடியாது, காண முடியாது, பார்க்க முடியாது என்று. அதையே நாம நம்பிடக்கூடாது. ஸ்தோத்திரம். எனக்கு என் கர்த்தர் சொன்னபடி என் எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றும், என் எதிர்காலம் நல்லா இருக்கும், என் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் எதிர்காலத்தில் கர்த்தர் மேன்மையான காரியத்தை செய்வார். சின்ன பிள்ளைங்க எல்லாம் விசுவாசிக்கணும், வாலிபர் எல்லாம் நினைக்கணும், என் எதிர்காலத்தை கர்த்தர் உயர்த்தி நடத்துவார், உயர்வா நடத்துவார். அநேகர் என்னை உயரத்தில் அன்னார்ந்து பார்க்கும்படி என்னுடைய உயரம் மேலா இருக்கும். ஏன்னா எனக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னவர் என் எதிர்காலத்தை சொன்னபடியே ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். அப்படி என்றே நாம் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 31 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நம்ம அப்படியே சற்று வாசிக்கலாம். ஆதியாகமம் 31 என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இந்த 31:3 எவ்வளவு அழகா சொல்லுகிறார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். ஹல்லேலூயா.
இப்போ 28:15 என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து உன்னை மறுபடியும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை கொண்டாந்தப்பா, சொன்ன மாதிரி உன்னை ஆசீர்வதித்தம்பா. வெறுமையா வந்த, வெறுங்கையா வந்த, ஒண்ணுமில்லாத வந்த, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இரு பரிவாரமாகி போச்சு. அதனால இப்போ நீ மீண்டும் எழுந்து புறப்பட்டு திரும்ப உன் தேசத்துக்கு போ, உன் ஊருக்கு போ. ஆமென். ஆண்டவர் சொன்னதை சொன்னபடி செய்து, ஸ்தோத்திரம், மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி மறுபடியும் கர்த்தர் பேசி, நீ ஸ்தோத்திரம் புறப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா யோசித்து பார்க்கணும். 28:15 பேசும்போதுவும் இது 31:3 பேசும்போதுவும் இதற்கும் அதற்கும் இடைப்பட்ட கால அவகாசம் எவ்வளவு என்று சொன்னால் சுமார் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம். எத்தனை வருஷம்? 20 வருஷம். 20 வருஷம். 20 வருஷம். 20 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னதை இப்போ 20 வருஷத்துக்கு பின்பு பேசுறாரு. ஆமென். நம்ம நினைக்கலாம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் பேசி நாள் கடந்து போய் விட்டதே, ஆண்டவர் சொல்லி எவ்வளவு நாள் ஆகி போச்சே, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி ரொம்ப நாள் ஆகி போச்சே, ஐயோ 2 வருஷம் ஆகி போச்சே, 3 வருஷம் ஆகி போச்சே, ஐயோ நான் ஜெபம் பண்ணிது 4 வருஷம் ஆகி போச்சே, நான் உபவாசம் பண்ணி 1.5 வருஷம் ஆகி போச்சே, இன்னும் வரலையே, இன்னும் கிடைக்கலையே, இன்னும் நடக்கலையே. இல்லை, கர்த்தர் சொன்னதை சொன்னபடி அவர் செய்வார். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் 28:15 ஆதியாகமத்தில் பேசுறாரு. அதே ஆதியாகமம் 31:3 20 வருஷத்துக்கு பிறகு பேசுறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது யாக்கோபுக்கு எதிர்காலம் இல்லை. ஆமென். அதான் பாடுறோம், எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். எதிர்காலம் இல்லை, அவன் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை, எதுவும் இல்லை. ஒரு சொத்து சுதந்திரம், ஒரு குடும்பம், மனைவி, பிள்ளைங்க, ஒரு உடைமை, ஒன்றுமே கிடையாது. உலகத்தின்படியும் கிடையாது, ஆவிக்குரிய ரீதியாக கிடையாது. அவனுக்கு சொல்லப்போனால் எந்தவித ஒரு வாழ்க்கையே இல்லை, அவனுக்கு ஒரு எதிர்காலமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாத்துலேயும் ஜீரோவாக போகிறான். ஆனால் 20 வருஷம் கழித்து அதே வாக்குத்தத்தத்தை அதே தேவன் மீண்டும் 31:3 பேசுகிறாரு. ஜீரோவாக போனவன் ஹீரோவாக வரான். ஆமென். வெறுங்கையா போனவன் எல்லாத்தையும் உடையவனா வரான். எதிர்காலம் இல்லாம ஏங்கி போனவன் நல்ல எதிர்காலத்தோடு வரான். ஆமென். ஸ்தோத்திரம். பரிவாரங்களோடு வரான். பரதேசியா போனவனுக்கு கர்த்தர் பரிவாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒண்ணுமில்லாத போனவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவனுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம்னா என்னன்னு அவன் போற நேரத்தில் எதுவுமே கொண்டு போகலை, எதையும் அவன் சவதரிச்சு எடுத்து போல, எதையும் அவங்க பெற்றோர் கொடுத்து அனுப்பல. ஸ்தோத்திரம். ஆனால் திரும்பி வரும்போது எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை அள்ளி கொண்டு வருகிறான். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ரதத்தில் ஏற்றி கொண்டு வருகிறான், வண்டிகளில் ஏற்றி சுமையை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு எதிர்காலத்தை கொடுத்தார். ஆமென், ஆமென், ஆமென். அப்போ அவனுடைய எதிர்காலம் எப்படி மாறினது? கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி மாறினது. தேவ பிள்ளையே, ஆமென். நம்மளுடைய எதிர்காலம் இந்த யாக்கோபுடைய எதிர்காலத்தை போல மாறும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதிர்காலம் நிச்சயம் இந்த யாக்கோபுடைய எதிர்காலத்தை போல கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். எதிர்காலத்திற்கு கர்த்தர் சொன்னதை செய்வார். கர்த்தர் சொன்னது நம்ம எதிர்காலத்தில் நடக்கும். நம்ம பார்ப்போம், நம்ம பார்ப்போம். நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர், நமக்கு செய்வார், செய்ய வல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். எதிரிகளுக்கு முன்பதாக கர்த்தர் செய்தார். அவனுடைய ஏமாற்றத்தில் கர்த்தர் செய்தார். அவனுடைய ஸ்தோத்திரம் எதிர்காலத்துக்கு கர்த்தர் செய்தார். இந்த 3 காலத்தையும் நம்ம ஒருவர் கடந்துதாகணும். ஒரு எதிரி நமக்கு யாராச்சும் இருக்க தான் செய்வாங்க. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு எதிரி நமக்கு இருக்க தான் செய்வாங்க.
சிலருக்கு மனுஷ ரூபத்தில் இருக்கலாம், சிலர் பிசாசாவே இருக்கலாம், சிலருக்கு தோத்திரம் ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம், சிலருக்கு ஒரு அதிகாரியாக இருக்கலாம், சிலருக்கு தன்னோடு பணிபுரிகிறவர்களாக இருக்கலாம், சிலருக்கு தனக்கு மேலே இருக்கிற ஒரு தலைமைத்துவமாக இருக்கலாம், சிலருக்கு தன்னை பகைக்கிற ஒருவராக இருக்கலாம், சிலருக்கு தன்னை வேண்டாம் பிடிக்கவில்லை அப்படி என்று வெறுக்கிறவர்களாக இருக்கலாம், சிலருக்கு நான் சொன்னது போல நம்ம உயர்வை கண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு எதிரி நிச்சயம் இருப்பார்கள். அந்த எதிரி வசனம் சொல்லுகிறபடி ஒரு சத்துரு குடும்பத்திலையும் இருக்கலாம், உறவுகளிலும் இருக்கலாம், ஊருக்குள்ளவும் இருக்கலாம். ஆமென். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எதிரி நிச்சயம் நமக்கு இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறும். எதிரிகள் நம்மை ஒரு நாள் மேற்கொள்ள மாட்டார்கள். நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும், நம்ம ரொம்ப புரிதலோடு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னால், ஏன் அதை மீண்டும் 2வது முறை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்ம கவனங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பல நேரங்களில் அந்த எதிர்ப்புகள் மீதும், எதிரிகள் மீதும், பகைவர் மீதும், விரோதிகள் மீதும், துரோகம் செய்கிறவர்கள் மீதும் திரும்பிவிடக்கூடாது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் தான் நிறைவேறும். அவங்க சொல்கிறது எனக்கு நடக்காது, அவங்களுடைய பேச்சு எடுபடாது, அவங்க வார்த்தை என்னை ஒன்றும் பாதிக்காது, அவங்களுடைய திட்டங்கள் என்னை ஒன்று நாசமாக்காது, மோசமாக்காது. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளவு அற்புதமானவர், ஆண்டவர் அவ்வளவு அற்புதமானவர், ஆண்டவர் அவ்வளவு அற்புதமானவர், ஆண்டவர் அவ்வளவு அற்புதமானவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவ்வளவு அற்புதமானவர், ஆண்டவர் அவ்வளவு அற்புதமானவர், ஆண்டவர் அவ்வளவு அற்புதமானவர். சொன்ன வார்த்தை நடக்கும், அவர் சொன்ன வார்த்தை நடக்கும், அவர் சொன்ன வார்த்தை நடக்கும், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் எனக்கு எதிரிகளுக்கு முன்பதாக சொன்னதை சொன்னபடி செய்து முடிப்பார். எதிரிகளுக்கு முன்பதாக நம்மளை நிரூபிக்கணும்னா நம்மளால முடியாது. மீண்டும் ஏன் அதை 2வது முறை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு எதிரிக்கு முன்பதாக நம்ம போய் நம்ம நிரூபித்து காட்ட முடியுமா? நிச்சயம் காட்ட முடியாது. ஏன் எதிரிக்கு முன்பதாக கர்த்தர் சொன்னதை சொன்னபடி செய்வார்னா, அந்த எதிரிக்கு முன்பதாக நம்மளை புரிய வைப்பதற்கு அவர் ஒருத்தர் தான் போதுமானவர். நம்மளை நிலைநாட்டுவதற்கு அவர் ஒருத்தர் தான் போதுமானவர். நம்மளுடைய நியாயத்தை எடுத்துரைப்பதற்கு அவர் ஒருத்தர் தான் போதுமானவர். எதிரிக்கு முன்பதாக நம்மளை நியாயப்படுத்துவதற்கு அவர் ஒருத்தர் தான் போதுமானவர். வேற யாராலையும் செய்ய முடியாது. நம்ம எவ்வளவு தான் மல்லு கட்டி முயற்சி எடுத்தாலும் அதில் தோல்வி தான் சந்திப்போமே தவிர, அவர் நம்மளை நிலைநாட்டினால் ஒழிய நாம் எதிரியை வெல்ல முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லைன்னா எதிரி வாயை நம்ம அடைக்க முடியாது, எதிரி செயலை நம்ம தடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். நம்ம சொல்லலாம், ஸ்தோத்திரம், அதை நான் சரிப்படுத்திட்டேன் அப்படின்னு. ஒரு இடத்த நம்ம அடைச்சிருந்தா இன்னொரு இடத்த நமக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அடைத்தாருன்னா அடைத்தது அடைத்ததே. ஆண்டவர் திறந்தார்னா அவர் திறந்தது திறந்ததே. ஏன்னா அவர் அடைத்தால் திறப்பவன் இல்லை, அவர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொன்னதை சொன்னபடி செய்வார். நீங்கள் மனதில் பதித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவரே, எவ்வளவு பெரிய எனக்கு எதிரிகள் வந்தாலும் என் ஆண்டவர் நீர் எனக்கு சொன்னதை செய்வீங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம் வந்தாலும், என்னை எத்தனை பேர் ஏமாற்ற நினைத்தாலும், என்னை எத்தனை பேர் என்ன ஸ்தோத்திரம் இருப்பதை பறிக்க நினைத்தாலும், ஆனாலும் ஸ்தோத்திரம் நீர் எனக்கு சொன்னதை சொன்னபடி செய்து முடிப்பி. ஆமென். ஏமாற்ற முடிவு அல்ல. ஏமாத்துறவங்க வரும்போது அந்த ஏமாற்றத்துக்கு நம்ம பயப்படுவது முடிவு அல்ல. ஒருவேளை ஏமாந்து விடுவோமோ என்கிற நமக்கு தோன்றுகிற எண்ணமும் முடிவு அல்ல. தேவன் நமக்கு சொன்னதை செய்வார், அதான் முடிவு. ஆமென்.
அப்போ ஏமாற்றத்தையும் நாம் முடிவாய் கருதக்கூடாது. ஏமாற்றம் ஒரு பொருட்டு அல்ல. ஆமே, ஏமாற்றம் எனக்குரியது அல்ல. ஏமாற்றத்தை நான் அதை உயர்த்தி பார்க்க மாட்டேன். நான் ஏமாற மாட்டேன். ஆமே, சொன்னதை செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். தோத்திரம். எதிர்காலம், என் எதிர்காலத்தை ஆண்டவர் அழகாக்குவார். என் எதிர்காலம் எனக்கு ரொம்ப அழகாய் மாறும். என் எதிர்காலம் எனக்கு ரொம்ப செம்மையாக மாறும், சிறப்பாக மாறும், ரொம்ப எனக்கு நேர்த்தியாக மாறும், அழகாக மாறும். என் ஆண்டவர் என் எதிர்காலத்தை ரொம்ப அற்புதமாக்கி அழகுபடுத்தி என் ஆண்டவர் நல்ல ஒரு சீரான ஒரு ஸ்தோத்திர சிற்பியாக மாற்றுவார். என் எதிர்காலம் அவ்வளவு சீரும் அவ்வளவு பெருமையும் பெறும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்தை அவர் சொன்னபடியே செய்வார். சொன்னபடியே செய்வார். அப்போ நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். தோத்திரம். நான் ஒரு யாக்கோபு. யாக்கோபுக்கு கர்த்தர் எதிரிகளுக்கு முன்பதாக எப்படி அவர் கைவிடலையோ நம்மளை கைவிட மாட்டார். அவனுடைய ஏமாற்றத்தில் கர்த்தர் எப்படி கைவிடலையோ அது மாதிரி கைவிடாது இருப்பார். அவனுடைய எதிர்காலத்தில் அவன் எப்படி கைவிடாது இருந்தார் அது மாதிரி நம்மளை கைவிடாது இருப்பார். ஒரு இடத்துலையும் யாக்கோபை விட்டு அவர் ஆண்டவர் ஸ்தோத்திரம் விலகலை. ஒரு இடத்தையும் யாக்கோபை விட்டு கொடுக்கல. ஆமென், ஆமென். அப்போ யாக்கோபுன்னு அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. அப்போ யாக்கோபுன்னு அவ்வளோ பெரிய நீதிமானா அப்படின்னா அப்படியும் கிடையாது. அப்போ யாக்கோபுன்னு அவ்வளோ பெரிய அவன் ஸ்தோத்திரம் சரியான ஆளா அப்படின்னா இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம் அவனிடத்தில் கர்த்தர் கொடுத்த அவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக, அவர் சொன்ன வார்த்தைக்காக அவர் ஸ்தோத்திரம் அந்த யாக்கோபை அவர் ஒரு இடத்தையும் கைவிடலை, ஒரு இடத்தையும் வெட்கப்படுத்தலை, ஒரு இடத்துலையும் அவனை ஸ்தோத்திரம் ஒருவரையும் மேற்கொள்ள விடலை. அப்போ தேவ வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குது. ஆமென், எவ்வளவு பவர் இருக்குது. தேவ வார்த்தைக்கு இருக்கிற பவர் வேறு எதுக்குமே கிடையாது. தேவ வார்த்தைக்கு இருக்கிற அத்தாரிட்டி, அந்த அதிகாரம் வேறு எதுக்குமே இல்லை. தேவ வார்த்தை நமக்கு இருக்குது. அந்த வார்த்தையினுடைய பலன் நமக்கு இருக்குது. ஆமென். அதை நம்ம விசுவாசித்து அந்த வார்த்தையில் இருக்கிற பவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எதிரி வந்தாலும் அந்த எதிரியை ஒன்றுமில்லாதாக்குது. ஏமாற்றம் வந்தாலும் அதை ஒன்றுமில்லாதாக்குது. அவன் எதிர்காலத்தையே அழிக்க நினைத்தாலும் கொன்று போடுவேன் அப்படின்னு அங்கே ஒருத்தர் கத்தனாலும் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு வந்தாலும் ஸ்தோத்திரம் கர்த்தர் அவன் எதிர்காலத்தை அமோகமாக ஆசீர்வதித்தார். ஓஹோன்னு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. தேவ வார்த்தையில் அவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆமென். அப்போ தேவ வார்த்தை நமக்கு சொன்னபடி செய்யும். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாய், ஆண்டவருக்கு மகிமையாய் இந்த வார்த்தையின்படி நம்மை அர்ப்பணித்து நம்ம